வணக்கம் மக்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். நம்ம விளம்பர மாடல் அரசு இருக்குதுல்ல, அந்த மாடல் அரசு வந்து ஒரு பூக்கார அம்மாவை வச்சு விளம்பரம் எடுத்திருக்காங்க. அந்த பூக்கார அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திமுக அரசுனால, இந்த ஸ்டாலின் ஐயானால எனக்கு மாசம் 2000 ரூபாய் மிச்சம் ஆகுது. எப்படி எப்படின்னு கேட்டா, மகளிர் தொகையில இருந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது. அப்புறம் நான் டெய்லி பூ வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். அது எனக்கு இப்ப அந்த ஃப்ரீ பஸ்ல போறதுனால எனக்கு அதுவும் மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. ரைட்டுமா, உண்மைதான், உங்களுக்கு 2000 ரூபாய் மிச்சம் ஆகுது. ஆனா எவ்வளவு இழந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து 2021ல நீங்க மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டினீங்க? நம்ம மாதிரி ஆளுக ஒரு ஃபேனு, மிக்சி, இது லைட் மட்டும் வச்சிருக்கிறவங்க மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ள கட்டிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சாதாரணமா நம்ம மாதிரி ஆளுகள், இந்த ஏசி வச்சிருக்கவங்களெல்லாம் விடுங்க, அந்த பெரிய பணக்காரவங்களை இந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டாம். நம்ம மாதிரி ஆளுக ஃபேன்ல வாழ்றவங்களே 1000 ரூபாய் கிட்ட கட்டுறோம். அதுல எவ்வளவு காசு உங்களுக்கு கூடுது? 300 400 ரூபாய்க்கு வந்தது இப்ப 1000 ரூபாய்க்கு கட்டிட்டு இருக்கோம். அதுல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் உங்களுக்கு முடங்குது. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கேஸுக்கு 100 மானியம் தருவோம்னு சொன்னாரு. எங்க தந்திருக்காரா? தந்ததே இல்லை. 1200 வரைக்கும் போச்சு. அப்ப கூட அவர் ஒரு 5 பைசா மானியம் தரவே இல்லை. அதுல ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 600 700 ரூபாய் உங்களுக்கு கூடியிருக்கு மின் கணக்கீட்டுல. இந்த ஒரு கேஸ்ல 100 ரூபாய் நான் மிச்சப்படுத்துவேன்னாரு, அதுவும் மிச்சப்படுத்தல. அதுல 700 ரூபாய் ஆயிப்போச்சா. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, சொத்து வரி. அந்த சொத்து வரியை வந்து இப்ப இவர் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்றாங்க. அது பூரா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சொந்த வீட்டுக்காரனுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு அந்த வரி வருதுமா. ஆனா அந்த வரிய அவங்க யார் மேல திணிக்கிறாங்க? அந்த சொந்த வீட்டுக்காரரு நம்மள மாதிரி வாடகைக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவர் கையில இருந்து காசு போட்டு அந்த வரியை கட்டுறது இல்ல. நம்ம கிட்ட வாடகை வாங்குறாரு பாத்தீங்களா, அந்த இதுல நம்ம தலையில ஏத்திடுறது. 3000 ரூபாய் இருக்கியா, இந்த இனிமே உனக்கு 4000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு இருக்கியா, இந்த உனக்கு 6000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபாய் ஏத்துறவர் 1000 ரூபாய் ஏத்தி நம்ம தலையில தான் அதை கட்டுறாரு. ஆக மொத்தம் சொத்து வரி வந்து சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வாடகை வீட்டுக்காரவங்களுக்கும் பிரச்சனை தான்.